அமெரிக்கா மாகாணத்தில் நீங்கள் இருந்து அதே நேரத்தில் அடுத்த தலைமுறை, இரண்டாம் தலைமுறை, மூன்றாம் தலைமுறை இந்த மண்ணில் அவர்களுக்கெல்லாம் நம்முடைய தாய்மொழியை பெரிய அளவில் அறிமுகப்படுத்தி அதை பேணி காத்து பாதுகாத்து இன்னும் எடுத்துச் சென்று கொண்டிருக்கின்றீர்கள். அதற்காக உங்களை எல்லாம் இந்த நேரத்தில் பாராட்டி வாழ்த்தி, இன்னும் வருகின்ற காலத்தில் இந்த பெட்னா அமைப்பு ஒரு மாகாணத்திலும் கூட இன்னும் சிறப்பாக, இன்னும் ஆழமாக, இன்னும் பலமாக இந்த நிகழ்வுகளை நடத்த வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை இந்த நேரத்தில் வேண்டிக் கொள்கிறேன். அருமை சொந்தங்களே, நானும் நேரடியாக விமானத்திலிருந்து இறங்கி இங்கே வந்திருக்கிறேன். ஆனால் நிச்சயமாக பேசுகின்ற கருத்தை சில நேரத்தில் மறந்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்கின்ற காரணத்தினால இந்த நிகழ்வில் குறிப்பிடுத்து வந்திருக்கின்றேன். இந்த காரணத்திற்கு கூட முக்கியமான சில கருத்துக்களை உங்களிடம் பகிர வேண்டும். அதை நிச்சயமாக நாம் மறக்கக்கூடாது என்கின்ற ஒரு காரணத்தினால் முன்னிருக்கையில மூத்தவர்கள் அமர்ந்திருக்கின்றார். விஐடி பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் ஐயா விஸ்வநாதன் அவர்கள், அதே போல விஐடி குழுமத்தினுடைய தலைவர்களுக்கு வந்திருக்கின்றார். அதே போல முன்னிருக்கையில் இருக்கக்கூடிய அந்த நிகழ்விற்கு பொருளுதவி, நிதியுதவி அளித்து சிறப்பாக நடப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய வந்திருக்கின்றார் முன்னாள் அமைச்சர் அண்ணன் கே.சி. வீரமணி அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார். அதே போல எல்லா அமைப்பினுடைய முக்கிய காரணங்கள் அருமையண்ணன் விஜய் மணிவேல் அவர்கள் இந்த பெட்னா அமைப்பினுடைய தலைவராக இருந்து தமிழ் குடும்பத்தை மிக சிறப்பாக 2 ஆண்டுகளாக வழிநடத்திக் கொண்டிருக்கின்றார். அவருடைய பெயரை சொல்வதன் மூலமாக எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது துணைத் தலைவராக, அடுத்த தலைவராக வருவதற்குரிய அருமை சகோதரர் எழிலன் ராமராஜன் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அருமை சொந்தங்களே, உண்மையை பேச வேண்டும் என்றால் இது ஒரு சாதாரணமாக ஒரு ஆண்டும் கூட எல்லோரும் கலந்து பேசிவிட்டு புகைப்படம் எடுத்துவிட்டு அறிமுகப்படுத்திவிட்டு பிரிந்து செல்லக்கூடிய ஒரு நிகழ்வு அல்ல. காலம் காலமாக ஆண்டுதோறும் நடக்கக்கூடிய நிகழ்வாக இருந்தாலும் கூட நம்முடைய தமிழ் மொழி ஆழமாக வேரூன்றி நம்முடைய தாயகத்தை தாண்டி அமெரிக்காவில் மிக பலமாக இருப்பதற்கு காரணமான ஒரு அமைப்பு இந்த பெட்னா அமைப்பு. இங்கு இருப்பவர்கள் நீங்கள் சாதாரண மனிதர்கள் கிடையாது. கடுமையாக பணி செய்பவர்கள், உழைப்பவர்கள், பெரிய பெரிய நிறுவனங்களில் பொறுப்பில் இருப்பவர்கள், தொழில் முனைவோர்கள். இருந்தும் நம்முடைய தாய்மொழி தமிழ் மொழிக்காக பெரும் நேரத்தை செலவிட்டு உங்கள் குழந்தைகளுக்கு அதை சொல்லிக் கொடுத்து கஷ்டப்பட்டு இந்த தமிழ் மொழியை வளர்வதற்கு காரணமாக இருக்கக்கூடியவர்கள் நீங்கள். எத்தனையோ மனிதர்களை அமெரிக்காவில் பார்க்கும் பொழுது வியர்த்து பார்க்க மருத்துவர்களாக இருப்பார்கள். ஆனால் வீட்டிலே தூய தமிழ்ல பேசுவாங்க, குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, தமிழ் பாடத்தில் போடுவாங்க. இங்க இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் இல்லை என்றாலும் கூட அதற்காக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதை தாண்டி அடிக்கடி நம்முடைய தமிழ்நாட்டில் பார்க்கும் பொழுது ஒரு பரதநாட்டினுடைய அரங்கேற்ற விழாவிற்கு வந்து அழைப்பதில் கொடுப்பேன். இங்க அந்த குழந்தை கற்றுக்குவாங்க. அதை நம்முடைய தாயத்தில் தமிழ்நாட்டில் அதற்கான அரங்கேற்றம் அதை பார்க்கும் பொழுதெல்லாம் வியந்து போவேன். எந்த அளவுக்கு நம்முடைய தாய்மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்து இங்கே 250 ஆண்டுகள் கடந்து நாளை 250 ஆண்டாக ஒரு அற்புதமான ஒரு நாட்டில், இந்த நாட்டில் குடியேறி இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு பாடுபட்டு அதே நேரத்தில் நம்முடைய தாய்மொழி தமிழ் மொழியை மறக்காம அடுத்தடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்லக்கூடிய உங்களை பாராட்டுவதற்காகத்தான் இந்த நிகழ்வு நடக்கிறது என்று முழுமையாக நான் நம்புகின்றேன். அது மட்டுமில்லை, அருமை சொந்தங்களே, இந்த பெட்னா அமைப்பு இந்த ஆண்டு நியூஜெர்சி தமிழ் பேரவையோடு இணைந்து இந்த விழா நடந்து கொண்டிருக்கிறது. நான் இந்த விழாவுக்கு வருகின்றேன் என்று முடிவு செய்து அறிவித்த பிறகு தமிழகத்தில் ஒரு மூத்த பத்திரிகை ஒரு தலைப்பு செய்தி போட்டிருந்தார். இந்துத்துவா எதிர்ப்பு கொள்கைக்கு அண்ணாமலை மாறுகின்றாரா, பெட்னா விழாவுக்கு செல்லுகின்றாரா என்று. அதே நேரத்தில் பெட்னாவில் இருக்கக்கூடிய சில நண்பர்களும் கூட அண்ணாமலை வர வேண்டுமா என்று கேட்டார். அப்பொழுது எனக்கு கம்பராமாயணத்தில் கம்பன் அவர்கள் யுத்த காண்டத்தில் ஒரு கடவுள் வாழ்த்து எழுதியிருப்பார். கம்பனுடைய தனி சிறப்பு கம்பராமாயணத்தில் ஒரு காண்டத்திற்கும் கூட தனித்தனியாக ஒரு கடவுள் வாழ்த்துறது. அந்த யுத்த காண்டத்திற்கான கடவுள் வாழ்த்து எழுதியிருப்பாங்க. ஒன்றே யாயின் ஒன்றே யாம், பலவே யாயின் பலவே யாம், அன்றே யாயின் அன்றே யாம். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, கடவுள் இருக்கிறார் நீங்க நம்பினீங்கன்னா கடவுள் இருக்கிறார், கடவுள் இல்லை என்று நீங்க நம்பினீங்கன்னா கடவுள் இல்லை. ஒரே ஒரு கடவுள் இருக்கிறார் நம்பினீங்கன்னா ஒரே ஒரு கடவுள் இருக்கிறார். பல கடவுள் இருக்கிறார் நம்பினீங்கன்னா பல கடவுள் இருக்கிறார். கடவுள் இருக்கிறாரா தெரியாது, பொறுத்திருந்து பார்ப்போம் என்று சொன்னால் அதற்கும் கம்பன் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறார். இன்னைக்கு நான் கடவுளை நம்புறேன், நாளைக்கு நம்பவும்
தெரியாதனாலும் கம்பன் அந்த வாய்ப்பு கொடுக்கிறார். என்னை பொறுத்தவரை பெண்ண அமைப்பு எப்பொழுதும் அதே போல இருந்திருக்கிறது. வருகின்ற காலத்திலும் கூட எல்லா சித்தாந்தத்தையும் தாண்டி அனைவரையும் தமிழால் இணைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தொடர்ந்து இருக்க வேண்டும். அது சாதி மதத்தை எல்லாம் தாண்டி கருத்தியல் அடிப்படையிலே தமிழ் உடன்பாடு இருந்தாலும் கூட அப்படித்தான் இருக்கிறது. வருகின்ற காலத்தில் அப்படி இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் சொல்ல வேண்டியிருக்கிறேன். கம்ப ராமாயணத்தில் கம்பன் சொல்லியிருக்கிறார், கம்பன் எழுதியிருக்கிறார். உங்களுக்கு கடவுளுக்கு இது நம்பிக்கை இல்லை என்றாலும் கூட கம்ப ராமாயணத்தில் இந்த காலத்துல கடவுள் வாழ்த்துக்களை சொல்றார். அதே போல சொந்தங்களே, இங்கு இருக்கக்கூடிய தமிழர்கள் நீங்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல. தென்னாப்பிரிக்கா சென்றிருக்கின்றேன், அங்கு இருக்கக்கூடிய தமிழர்களை சந்தித்து உரையாடி இருக்கின்றேன். அந்த தென்னாப்பிரிக்கா நம்முடைய தலைவர்கள் சொல்லுவாங்கன்னா, இந்து ஒரு மாநிலங்களுக்கு தமிழ் ஒரு மாநிலங்களுக்கு இங்க சென்சஸ் நடக்கும் பொழுது தமிழ்நாட்டை சார்ந்த நிறைய தமிழர்கள் இந்து என்கிற காலத்தில் தமிழர் என்கிற காலத்தில் சொல்லுங்க, அவர்களை சொல்லி இந்து என்கிற காலத்தில் சொல்லுவாங்க. அதே போல தமிழர்கள் எத்தனை ஆண்டுகள் அந்த வருவோடு நடத்தோடு எல்லாம் தாண்டி தன்னுடைய மொழி இனத்தை காப்பதற்காக உயிரையெல்லாம் விட்டு நாட்டை எல்லாம் தாண்டி கனடாவில், அமெரிக்காவில், யூகேவில் அதையெல்லாம் தாண்டி கொண்டிருக்கிறார்கள். அதையும் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மலேசியாவாக இருக்கட்டும், சிங்கப்பூராக இருக்கட்டும், சாதாரணமாக பெருமளவுடைய வியாபாரங்கள் ஆயிரத்தி துணை ஜனாதிபதிகளை தமிழர்கள் இருப்பதை பார்க்கிறோம். செசரிக்காக இருக்கட்டும், ஒரு பகுதியில் எதற்காக சொல்கிறேன் என்றால், நான் தயவு செய்து நம்முடைய தமிழகத்தை ஒரு சிறிய வட்டத்தில் அழைக்கக்கூடாது, இந்து என்கிற வட்டத்தில் அழைக்கக்கூடாது, இஸ்லாமிய என்கிற வட்டத்தில் அழைக்கக்கூடாது, கிறிஸ்தவ என்கிற வட்டத்தில் அழைக்கக்கூடாது. அதையெல்லாம் தாண்டி தமிழர் என்கிற வட்டம் ஒரு பெரிய வட்டமாக இருக்க வேண்டும். அதை எல்லோரும் இருக்க வேண்டும் என்று நமக்கான வேண்டுகோளை கூட இந்த சொல்வதையுடைய பெருமையான காரணம் நான் இதற்காகவே அழுத்தம் திருத்தமாக இதற்கு இடத்திலே பதிவு செய்கின்றேன் என்றால், நம்முடைய தமிழ் மொழியினர் புறநானூறு 2000 ஆண்டுகளை தாண்டி இருக்கக்கூடிய புறநானூறு 182வது பாடல் படிப்பதற்கு வாய்ப்பு இருந்தால் உங்களுடைய குழந்தைகளை படிப்பு உண்டால் அல்ல இவ்வுலகம் இந்திரர் இருக்கின்ற ஒரு சான்றோடு அந்த 182வது பாடல் ஆகும். அந்த பாடலுடைய உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு தமிழன் எப்படி இருக்க வேண்டும் என்றால், அமிர்தமே கிடைத்தாலும் அதை பகிர்ந்து கொள்ள வேண்டும், சினம் கொள்ளாதவராக இருக்க வேண்டும், தூங்காமல் அஞ்சாமல் உழைத்து புகழுக்காக நம்முடைய உயிரையும் கொடுப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும், உலகையே கூலியாக கொடுத்தாலும் கூட சான்றோர் பணி சொல்லை கிடைக்க பெறாத ஒரு தமிழமாக இருக்க வேண்டும், தன் முயற்சியை பிறர் நல்லது பெற ஆக்குவோராக இருக்க வேண்டும் என்று சொல்றாரு. 2000 ஆண்டுகளுக்கு புறநானூற்றிலே சொல்லப்படக்கூடிய ஒரு கருத்து. அப்ப எத்தனை மதங்கள் 2000 ஆண்டுகள் உலகத்தில் எத்தனை மதங்கள் யோசிப்பார்கள்? மதங்களும் இல்லை. 7ஆம் நூற்றாண்டு இஸ்லாமிய மதம், 2ஆம் நூற்றாண்டு கிறிஸ்தவ மதம், 6ஆம் நூற்றாண்டு புத்த மதம். அதையெல்லாம் தாண்டி ஒரு மனிதன் அதற்கோடு எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்த ஒரு மண்ணில் இது பேசக்கூடிய தமிழ் மொழி பேசக்கூடிய நாம் இருக்கின்றோம். இதையெல்லாம் நம்முடைய குழந்தைகளுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய ஒரு பெரிய கடமை நமக்கு. இன்னைக்கு நாம பேசுற சாதி மதத்தை எல்லாம் தாண்டி இருக்க வேண்டும் என்று எல்லா மதமும் சொல்லியிருக்கிறோம். இதே புறநானூறுல இன்னும் கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா, இதே புறநானூறுல ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழி மிக அற்புதமாக ஒரு மன்னன் சொல்லுகின்றான், மூத்தோன் வருகை என்னாது அவர்கள் அறிவுடையோன் 6 அரசும் செல்லும் வேற்றுமை தெரிந்த நட்பால்